தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயுக்கு அடுத்தது. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஆமா, இந்த உலகத்தில் நாம் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும், இந்த உலகத்துல நாம் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும் அப்படின்னு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு ஒரு நிருபமா எழுதுகிறார். இந்த நிருபம் சபைக்காக எழுதப்பட்டது. அங்க இருந்த சபை கிடையாது, எல்லா சபைக்கும். எல்லா சபைக்கும் அவர் இது போகணும்னு விரும்புகிறாரு. நமக்கும் இது அவசியமான ஒன்றா இருக்கிறது. இப்போ இது தேவையா? இந்த உலகத்தில் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும் அப்படின்றது தேவையா அப்படின்னா தேவை. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும் என்று தெரியல அப்படின்னா இந்த உலகத்தாரை போல ஜீவனம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப உலகத்தாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணுவதற்கான வேறுபாட்டை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தார் எப்படியா ஜீவனம் பண்ணுகிறான், எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா போகலாம், எப்படி வேணா செய்யலாம், அது மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தார் இருக்குது. அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து வைத்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும். இது நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம உலகத்தாரை போல தான் இருப்போம். எல்லாரும் மாதிரியும் எல்லாம் செய்வோம், எல்லாரும் போல வாழ்வோம், அவங்க பேசுற மாதிரி தான் பேசுவோம், அவங்க வாழ்க்கையின் நடைமுறை தான் நமக்கு இருக்கும், எல்லாம் இருக்கும், வித்தியாசமே இருக்காது. ஒன்னே ஒன்று தான் இருக்கும், ஒரே வித்தியாசம். என்ன வித்தியாசம்? அவங்க வெள்ளிக்கிழமை போவாங்க, நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருவோம், அவ்வளவுதான். இது தவிர ஒரு வித்தியாசமும் இல்லாம இருக்கணும். அங்கேயும் சண்டை இருக்கும், இங்கேயும் சண்டை இருக்கும், அங்கேயும் கோபம் இருக்கும், இங்கேயும் கோபம் இருக்கும், அங்கேயும் பொருளாசை இருக்குது, இங்கேயும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் இருக்குது? நான் இந்த உலகத்தில் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த வேதம் கிறிஸ்து நமக்கு எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதை என்ன செய்யவில்லை. அப்போ தெளிவா சொல்லுது. நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நாம சபைக்கு வந்தாலும் இது தெரிஞ்சுக்கலன்னா அது வீணாதான் இருக்கும் இல்லையா? ரொம்ப தெளிவா அதை அப்போஸ்தலன் பவுல் அவருக்கு எழுதுகிறார். மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஆமா, இங்க என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, அவபக்தியையும் லௌகீக இச்சையும் என்ன செய்யணுமா? வெறுத்து விட வேண்டும். தெளிந்த புத்தியும். நான் இந்த தெளிந்த புத்தி அப்படின்னு வாசிக்கும் பொழுது 2 விஷயத்தை பார்க்க முடிஞ்சது. ஒன்று, புத்தி தெளிந்தது, தெளிந்த புத்தி. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. புத்தி தெளிந்ததுக்கும் தெளிந்த புத்திக்கும் வித்தியாசம் இருக்குதானா? வித்தியாசம் இருக்குது. புத்தி தெரியாம தெளிந்த புத்தியோடு கூட வாழ முடியாது. அப்ப தெளிந்த புத்தியோடு கூட இருக்கணும் நீங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் என்றால் புத்தி என்ன செய்யணும்? தெளிந்திருக்க வேண்டும். புத்தி தெரியாத ஒரு ஆளு தெளிந்த புத்தியோடு கூட வாழ முடியாது. அப்ப தெளிந்த புத்தியோடு என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அதுக்கு முன்னால என்ன நடந்திருக்கணும்? என்ன நடந்திருக்கணும்? புத்தி தெளிந்திருக்க வேண்டும். புத்தி தெளிஞ்சிச்சா? புத்தி எப்படி தெரியும்? புத்தி எப்படி தெரியும்? புத்தி தெளிந்த ஆட்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி தெளிந்த ஆட்கள் எப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களால் மாறினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப எப்படி புத்தி தெளிஞ்சது, எப்படி தெளிந்த புத்தி உள்ளாய் வாழ்ந்தார்கள் அதை நாம பார்க்கலாம். நேரம் இல்லை, நம்ம வேகமா சுருக்கமாய் சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். மார்க் என்ற சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க் 5:15. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமா, இவனுக்கு என்ன இருக்குது? புத்தி தெரிந்தது. எப்படி இருந்தாம? பிசாசு பிடித்தவனா இருந்தான், பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தான். எல்லாரும் அப்படிதான்.
நாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் விடுதலை அடைவதற்கு உண்டாக, மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு உண்டாக எப்படி இருந்தோம்? அந்தகாரமா இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், பிசாசின் பிடியில இருந்தோம். இப்ப பிசாசின் பிடியில இருக்கிற வரைக்கும் புத்தி தெரியல. இப்ப இவன் பிசாசு பிடியில இருக்கும்போது இவன் என்ன செய்தான் அப்படின்னு லூக்கா 8:35 வாசிங்க. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து முட்டி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்ப இவன் எங்க இருக்கிறான்? இப்ப 27 வாசிங்க. அவர் தரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். ஆமா, இப்ப எதிராக வருகிறான். யார் எதிராக வர? பிசாசு பிடித்த அவன் இயேசுவுக்கு எதிராக வருகிறான். பிசாசு போய்விட்ட பிறகு எங்க வந்தான்? இயேசுவின் பாதத்தருகில இருக்கிறான். இதுதான் புத்தி தெளிஞ்சு விடுதலையானான். தெளிந்த புத்தி இயேசுவின் பாதம். புரியுதுங்களா? அப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம். புத்தி தெளிந்தது பிசாசினிடத்தின் விடுதலை, தெளிந்த புத்தி இயேசுவின் பாதத்தில். பாருங்க, இவன் புத்தி தெளியறதுக்கு முன்னால இயேசுவுக்கு எதிராய் வருகிறான், எதிர்த்து நிக்கிறான், எதிரா பேசுறான், கூக்குரல்றான். ஆனா புத்தி தெளிந்த பின்பு பாதத்தில் அமர்ந்து விட்டான். நாம எதிரா நிக்கிறோமா? இயேசுவுக்கு பாதத்தில் உட்கார்ந்து நிக்கிறோமா? இந்த எதிரா நிக்கிறோம் அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். பிசாசுனால பிரச்சனை இருக்குது. வசனத்துக்கு எதிராய், அவர்தான் வார்த்தை, என்ன சொன்னாலும் எதிர்த்து நிற்பாங்க, எதையுமே கேட்க மாட்டாங்க. அப்படி எதிரா நிற்கும் போது ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அது சரியானா புத்தி தெளிந்து விடும். புத்தி தெளிந்து விட்டால் இயேசுவின் பாதத்தில், இயேசுவின் பாதம் தெளிந்த புத்தி உள்ள வாழ்க்கை அங்கதான் இருக்குது. இதுதான் இங்க எழுதுறார், அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார். நீங்க எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன் உங்க எதிராளர் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் இருக்கிறான் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இது லூக்கா 15:17 வாசிங்க. 15:17. அவனுக்கு புத்தி தெரிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஆமா, இங்க ஒருத்தனுக்கு புத்தி தெரியுது. புத்தி தெரியறதுக்கு முன்னால வரைக்கும் அவன் எங்க இருக்கிறான்? பன்றியோடு இருக்கிறான். அங்கேயும் பன்றி, இங்கேயும் பன்றி. இவன் பன்றி கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பன்றியை மேய்த்து பன்றி கூட இருக்கிற வாழ்க்கை. இவன் புத்தி தெளியும் போது அவனுக்கு என்ன தெரியுது? தான் எங்க இருக்கிறேன்னு தெரியுது. அந்த புத்தி தெளிந்த உடனே தான் எப்படி இருக்கிறான் அவன் தெரிஞ்சிச்சு. எப்படி இருக்கிறான்? வஸ்திரம் இல்லாத இருந்தான். இப்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப புத்தி தெளியும் போது அவனுடைய உண்மையான நிலை என்ன என்பதை புரிய வைக்கிறது. ஆண்டவர் எல்லாருக்கும் புத்தி தெளிய வைக்கணும். அப்ப தெளிவு அடைஞ்சாதான் நம்முடைய உண்மையான நிலை என்னன்னு தெரியும். இந்த புத்தி தெரியாத வரைக்கும் நான் சரியாதான் இருக்கிறேன், நான் செய்தான் கரெக்ட், நான் தான் அப்படின்னு இருக்கும். அது அப்படியே பார்க்க போறோம். புத்தி தெரிஞ்சாதான் விடுதலை. இந்த புத்தி தெரிய விடக்கூடாது அப்படின்னு எதிர்த்து நின்றுனே இருந்தா விடுதலை இல்லை. ஆண்டவரின் புத்தியை தெளிய வைக்கணும்னு விரும்பணும். இவனுக்கு தெரிஞ்சது. என்ன யோசிக்கிறான்? இங்க போய் இருக்கிறனே, எங்க அப்பா வீட்டுக்கு நான் போயிடணும். அப்பா வீட்டுக்கு போன பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாருங்க. இப்ப அவங்க போன பிறகு எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவனாய் வாழ வேண்டும். அதுதான் இங்க சொல்ற. புத்தி தெரிஞ்சிச்சுன்னு அப்படியே இருக்காதீங்க, தெளிந்த புத்தி உள்ள வாழுங்கள். தெளிந்த புத்தி உள்ள வாழ்க்கை என்ன, அதையும் பார்க்க போறோம். தெளிந்த புத்தி தேவை. தெளிந்த புத்தி இல்லை அப்படின்னா பிசாசு உங்களை ஏமாற்றி விடுவான். அதை குறித்து அங்கே வாசிக்கிறோம் இல்லையா? இப்போ
இங்க திரும்ப தீத்துக்கு வந்துடலாம். அதுதான் எல்லா விஷயமும் இருக்குது. தீத்து 2ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஆமா, இந்த உலகத்துல எப்படி ஜீவனம் பண்ண சொல்றாரு? ரோமர் 6:1 வாசிங்க. 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. ஆமா, அப்ப இங்கே இந்த கிருபை தான் நம்ம என்ன செய்யும்? வழி நடத்தும். அதுக்கு மேல 5 கடைசி வசனத்துல, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவன் வந்தது. அதுதான் அங்க எழுதுறார், எங்க தீத்துக்கு சொல்றார். அப்ப அங்க கிருபை என்ன செய்கிறது அப்படின்னா, நம்மை ரட்சிக்கிறது. இந்த கிருபை ரட்சித்து விட்ட உடனே இப்ப நமக்கு தொடர்ந்து கிருபை தேவையா அப்படின்னா தேவை. ஏன் தேவை? ஏன் தேவை? கிருபையினால் நாம் வழி நடத்தப்படுவதற்கு தேவை. கிருபை நமக்கு போதிப்பதற்கு கிருபை தேவை. கிருபை நம்மை போதிக்கிறது, வழி நடத்துகிறது. அவை எல்லாவற்றுக்கும் கிருபை தேவை. ரட்சிப்புக்கு மட்டும் போதும், ரட்சிக்கப்பட்ட சரி போதும் கிருபை அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு தொடர்ச்சியாய் அந்த ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட வாழ்க்கையில் நிலைத்திருப்பதற்கும் வளர்வதற்கும் வழி நடத்தப்படுவதற்கு கிருபை தேவையா இருக்கிறது. அப்படிதான் இந்த உலகத்துல வாழணும்னு இங்க சொல்றார். அப்ப அந்த கிருபையின் வாழ்க்கையில என்ன இல்லைன்னா நான் இல்லை, நான் அப்படின்றது போயிடும். கிருபையினால் போதிக்கப்படுறீங்க, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு கிருபையினால் போதிக்கப்படுறீங்க அப்படின்னா அங்க என்ன இருக்காது? நான் என்றது இருக்காது. பாவம் அங்க இல்ல, இல்ல பிசாசுடைய காரியங்கள் இல்ல. நீங்க தான் அங்க வெளியே வந்துட்டீங்களே. இதெல்லாம் ஏன் இல்லைன்னா கிருபையினால் போதிக்கப்படுகிறவர்களுக்கு இல்லை. இது போதிக்கப்படல, அப்படியேதான் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாம் உள்ள வந்துடும். ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப அப்படிதான் ஜீவனம் பண்ண வேண்டியது என்பதை அங்கே சொல்லுகிறார். இப்ப நமக்கு திறந்து பத்தி குறித்து பார்த்தோம். தேவ பக்தி உள்ளவர்கள் யார் என்பதை குறித்தும் அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10. 1 பேதுரு 2:9-10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமா, நாம் யாராய் பாயிட்டோம்? உண்மைதானா? அப்படிதான் இருக்கிறோமா? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போலதான் நான் இருக்கிறேன். அப்படியா? அப்படிதான் இருக்கணும். அது 10 சொல்றாரு, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இப்ப நாம யார் என்றது தெரிஞ்சிச்சா? நாம யாரா? பவுல் எழுதுறாரு, உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரியக்கும். எவ்வளவு உயர்வா வச்சுக்கிறார் பாருங்க. பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாய் நம்மை வைத்திருக்கிறார். இப்ப நாம எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும்? இந்த ஒரு வசனத்துக்குள்ள எல்லாம் இருக்குது. இல்ல, மீட்கப்பட்டவர்கள் யார் என்பதை குறித்து இங்க சொல்றார். யோவான் 6:37 வாசிங்க. எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமா, புறம்பே தள்ள அப்படின்னா இப்ப யார் அவர்கிட்ட வராங்க? யார் வராங்க அவர்கிட்ட? பாவிகள் தான். பாவிகள் வராங்க. அவங்களை தள்ளுறாரா? இல்ல, ஏற்றுக்கொள்கிறார். அவர்களை விடுவிக்கிறவரா இருக்கிறார்.
தீத்து 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமா, நமக்கு ஒரு நம்பிக்கை அங்கே இருக்கிறது. ஏன் நாம் அப்படி ஜீவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா என்ன சொன்னோம்? நமக்கு ஒரு நம்பிக்கை தேவன் வைத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை அங்க? திரும்ப வாசிங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். எதை நம்பி இருக்கிறோமோ அவருடைய வருகையை நம்பிக்கொண்டிருக்கிறோம். பிளஸ்ட் ஹோப், ஆசீர்வாதமான நம்பிக்கை. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்ன? ஆனந்த பாக்கியம் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுதலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது இல்லையா? இப்போ ஏன் அப்படி வாழ வேண்டும் அப்படின்னா, நான் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். அதுதான் அப்படி வாழறேன். எப்படி ஜீவனம் பண்ணும்? இப்ப இந்த ஜீவனம் பண்ணுகிற இந்த வாழ்க்கையானது எதற்காக அப்படின்னா, கிறிஸ்துவின் வருகையிலே அவரை சந்திப்பதற்காக. இந்த நம்பிக்கைலாம் இல்லாம ஏதோ வாழ்ந்திருக்கிறேன், வரேன் போறேன், அவ்வளவுதான். ஒண்ணும் தெரியல, ஏதோ வரேன் போறேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுனா தெரியுமா? தெரியாது. அப்படியா? அப்படின்னா இல்ல. இங்க தெளிவா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை வருகை எதிர்பார்த்து எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை, மகிமையான கிறிஸ்து வரப்போகிறாரே, அவர் வரப்போகிறார் என்ற நம்பிக்கை இருந்தாதான் நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். அதையே நினைக்கல, வரப்போறான்னு நினைக்கல அப்படின்னு எப்படி ஆயத்தமா இருப்போம்? இல்ல, ஆயத்தமாக இருக்க மாட்டோம். அப்ப அந்த நம்பிக்கை தான் மகிமையான நம்பிக்கை, ஆசீர்வாதமான நம்பிக்கை. அது குறித்து 1 யோவான் 3:2-3. இப்ப அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதுன்னா நாம் என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமா, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும், அங்க பார்த்தோம் என்ன நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து மகிமையா என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். சோ அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னா என்ன செய்வோமா? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவர் வெளிப்பட போகிறார். ஆனா எப்படி நாம மாறப்போகிறோம் தெரியல, அப்பதான் தெரியும். அதனால என்ன செய்யணும்? நம்மை அவர் எப்படி சுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ அப்படி நாம் நம்மை சுத்தமுள்ளவனாய் காத்துக்கொள்ள வேண்டும். இப்ப அந்த கிறிஸ்துவனுடைய தரத்திற்கு நம்மை சுத்தமுள்ளவர்களாய் இந்த உலகத்திலே நாம் காத்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதுதான் நம்பிக்கை. இப்ப அவருடைய வருகையை நாம் சந்திக்க வேண்டுமேயானால் அவர் எப்படி சுத்தமுள்ளவரா இருக்கிறாரோ அதே போல நாமும் நம்மை இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எப்படி ஜீவனம் பண்ணார். எப்படி ஜீவனம் பண்ணணுமா? நம்மை சுத்தமுள்ளவனாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் எங்க நடக்கும்? அதெல்லாம் நடக்கிற விஷயமா? அதெல்லாம் எப்படி இந்த உலகத்துல செய்ய முடியும்? அப்படிலாம் எப்படி கரெக்டா வாழ முடியும்? கரெக்டா வாழனா எப்படி நடக்கிற விஷயமா அப்படின்னு எல்லாம் சொல்றது நாம கேட்கறதுனால தான் நமக்கு பிரச்சனை. இது போல செய்திகள்லாம் கேட்கறதுனால, ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்டா, நானும் பார்த்துட்டேன், அதை எப்படி வாழ முடியும்? இல்ல, அதெல்லாம் வாழ முடியாது. கூட சேர்ந்து ஜாலரப்படக்கூடாது. இல்லை இல்லையா? வேதம் அப்படிதான் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதோ அதான் நம்ம செய்யணும். முடியாது அவர் சொல்லல. நமக்கு ஏன் முடியல அப்படின்னா, ஏன் முடியல? நம்ம இன்னும் பொருளாசிலிருந்து விடுதலை ஆகல, அதனால தான் முடியல. இன்னும் கோபத்திலிருந்து விடுதலை ஆகல, அதனால தான் முடியல. இன்னும் சுயத்திலிருந்து விடுதலை ஆக நம்மளால முடியல. தவிர முடியாத காரணம் முடியாதனால முடியல இல்ல. முடியாத காரணம் என்ன? நம்ம கிட்ட தான் இருக்குது.
நம்ம கிட்ட எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது அப்படின்னா அது எப்படி முடியாது? அப்ப இதுல இருந்து விடுதலை ஆகுவேன்னு சொன்னா, இதை விடுதலையாக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவனத்தை இந்த பூமியில என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட ஜீவனம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதோ அப்படிதான் வாழணும். ஏன் இஷ்டம் போல வாழ்வேன், என்ன இல்லைன்னா என்ன இப்போ அதெல்லாம் பாத்துக்கலாம். அவர் பகல்ல வரப்போறாரு, பகல் வரும்போது எதுக்கு நான் கொத்தணும்? தேவை இல்லை. அப்படிதான் 5 புத்திசாலிங்க. உங்களை புத்திசாலின்னு சொல்றதா என்ன சொல்றது? வேதம் சொல்றது புத்தி கிடையாதுன்னு. அவங்களுக்கு என்ன இல்ல? தெளிந்த புத்தி இல்லை. ஆனா மணவாளன் வந்துட்டாரு, இரவு வந்திருக்கிறாரு, எல்லாரும் கொளுத்துறாங்க, இவங்க எண்ணெய் இல்லை, கடன் கேட்கறாங்க, கிடைக்கல. ஏன்? விதண்டாவாதம் பேசினவர்கள், இது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும்னு போட்டுக்குதா, இப்படிதான் இருக்கணும்னு போட்டுக்குதா அப்படின்னு பேசின ஆளுங்க இப்போ என்ன கெஞ்சர் என்னைக்கு ஆயிடுச்சு. ஒழுங்கா இருந்தா ஏன் பிரச்சனை? இப்படி பேசி பேசி வரும்போது தான் தெரியும், வரும்போதுதான் பிரச்சனையை பார்க்கறாங்க. ஆஹா, ஏமாந்து போயிட்டோம். அப்ப எதுனா செய்ய முடியுமானா ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய முடியாத நிலை. அப்ப இப்பொழுதே நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா வேதம் நமக்கு போதிக்கும் போது நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும். பரிசுத்த ஆவியான் நமக்கு இல்லைன்னா இந்த கேள்விலாம் வரும். பரிசுத்த ஆவியான் இருந்தா நமக்கு இந்த கேள்வி வராது. 4:14 வாசிங்க. 1 யோவான் 4:14. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி இருக்கிறோம். ஆமா, உலக இரட்சகராய் அவர் என்ன செய்தாரு? இப்ப இது யார் சொல்ல முடியும்? அவர் உலக இரட்சகராய் வந்தார் என்று யார் சொல்ல முடியும்? இந்த பூமியில் எல்லாம் சொல்ல முடியுமா? யார் இந்த உலகத்திலிருந்து, மாம்சத்துக்குரிய காரியத்திலிருந்து, பிசாசு கிட்ட இருந்து நீக்கப்பட்டார்களோ அவரு மட்டும் தான் சொல்ல முடியும். உலகத்தை எல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த நம்பிக்கை யாருக்கு வருது அப்படின்னா, யார் கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவர்தான் உலக ரட்சகர் என்னை மீட்டு கொண்டார், நான் அவருக்கு தான் காத்திருக்கணும் அப்படின்றத அவர்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை இருக்கணும், இந்த நம்பிக்கை இருக்கணும். கிறிஸ்து தான் உலக ரட்சகர் மீட்டு நம்பிக்கை இருக்கணும், வரப்போகிறவர்தான் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க பக்தி வைராக்கியத்தை குறித்து சொல்றார். 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஆமா, இங்க நாம அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டாராம். சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டாராம். மீட்டு கொண்டிருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய சொந்த ஜனங்கள், சொந்த அப்படின்ற வார்த்தை தமிழ்ல இருக்குது, பெக்கூலியர் இல்லையா? ஆமா, அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா தனித்தன்மை உள்ளவர்கள், அசாதாரணமானவர்கள், ஒரு விசேஷித்தவர்களாய். தேவன் எப்படி பார்க்கிற? சொந்த அப்படின்னா சொந்த நல்லதான் இருக்குது. ஆனா அவர்களை அவங்க எப்படிப்பட்டவங்களா மாறுறாங்க? தனித்தன்மை. அப்ப இந்த உலகத்துல அவர்கள் வாழும் பொழுது தனித்தன்மை உள்ளவர்களாய், சாதாரண மக்கள் அவங்க நடுவிலே அசாதாரணமானவர்களாய். இப்ப தனித்தன்மை அசாதாரணமான அப்படின்னா அவர்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க மாத்திரமல்ல, அசாதாரணமான கிரியைகளை செய்ய முடியாது. தனித்தன்மை உள்ள, வித்தியாசமா பாக்குறாங்க எல்லாரும். நீங்க வித்தியாசமா ஆகுறீங்களே, என்ன வித்தியாசம்? அதான் தனித்தன்மை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதினாலே, ஆண்டவரை கர்த்தர் மீட்டுக் கொண்டதினாலே, அதற்காக தான் என்று சொல்லி அப்படி வாழணும்ன்றார். பூமியில் எப்படி வாழணுமா? பெக்கூலியர், தனித்தன்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும், அசாதாரணம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், நற்கிரிகள் செய்ய வாழ வேண்டும். அப்படி வாழ்கிறோமா? கொஞ்சம் பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பக்தி வைராக்கியம்
இருக்குதுன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்க பக்தி வைராக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா தேவனுடைய காரியங்கள் எப்படி இருப்பீங்க? தீவிரமா இருப்போம். தேவனுக்காக எப்படி இருப்போம்? உற்சாகமா இருப்போம். தேவனுக்காக எப்படி இருப்போம்? வைராக்கியமா இருப்போம். எங்கேயும் வளைஞ்சு கழிஞ்சு போறது இல்லை. யார் என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்டுக்கிறது கிடையாது. யார் என்ன சொன்னாலும் கேட்கறாங்களா இருக்கிறான். என்ன சொன்னாலும் என்ன செய்யுது? கேட்டுக்கிறது. அப்ப தேவனுக்காக இந்த வைராக்கியம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் சரியானபடி ஜீவனம் பண்ணலன்னு அர்த்தம். தேவனுக்காக நான் ஜீவனம் பண்ணுகிறேன். அவர் சொன்னார மேல உள்ள வசனம், அது போல 13 சொல்லப்பட்டது போல ஜீவனம் பண்றோம் அப்படின்னா நாம் எப்படி இருப்போம்? தேவனுக்காக வைராக்கியமா இருப்போம். இதுல வைராக்கியமா இருப்போம்? பாவத்தை வெறுக்கிறதுல வைராக்கியமா இருப்போம். பாவம் செய்யறதுக்கு வைராக்கியத்தோடு எதிர்ப்போம். நான் யோசேப்பை குறித்து யோசித்தேன். யோசேப்பு 2 விஷயத்தை நாம் யோசேப்பிட்ட பார்க்க முடியுது. யோசேப்புக்கு பாவ சோதனை வந்தது. வரும்போது அது எப்படி வந்ததுன்னா ரொம்ப சாஃப்டா வந்தது. பெரிய பயங்கரமாலாம் வரல, ரொம்ப சாஃப்டா வந்தது. அவரும் அதை சாஃப்டா கையாண்டார், மென்மையா கையாண்டார், பொறுமையா கையாண்டார். ஆனா ஒரு சூழ்நிலையில அது பயங்கரமா வருது. பயங்கரமா வந்த உடனே ரொம்ப சாஃப்டா கையாண்டாருன்னா இல்ல, இவரும் பயங்கரமா கையாடுறாரு. எப்படி கையாண்டாரு? சட்டை அவர் கட்டி இந்த இதை விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டார். இப்ப அந்த இடத்துல சாஃப்டா கையாள முடியுமானா முடியாது. அவர் சொல்றார், ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்தின் ஜெயிக்கணும் அப்படின்னா ரத்த சிந்தா பரவாயில்ல. இப்போ அதுதான் அங்க பார்க்க முடியுது. செத்தவரை பரவாயில்ல, ரத்த சிந்தா செத்தாலும் பரவாயில்ல. அப்ப சில நேரங்கள் நம்ம எல்லாத்தையுமே சாஃப்டா போகக்கூடாது. ஓடுங்கன்றார், விட்டுட்டு என்ன செய்ய? ஓடி போயிடு. அங்க சாஃப்டா இருக்காத, இல்ல அங்க மெதுவா இருக்காத, அங்க பொறுமையா இருக்காத. பொறுமையா தான் இருக்கணும். அதுக்குள்ள உள்ள இருக்கிற எல்லாம் போயிடும். இப்ப எதுவும் சொல்லக்கூடாது. அதுக்குள்ள நரகத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. எந்த இடத்துல பொறுமையா இருக்கணுமோ, எந்த இடத்துல அமைதியா போனா போகணும். சில வேலை தப்பிக்கணும், வேகம் இருக்குன்னா இருந்தா ஆகணும். ஒரு நேரம் சாஃப்டா இருந்த யோசேப்பு ஒரு காலகட்டத்தில் சாஃப்டா இல்ல, அவர் அமைதியா இல்ல. இப்ப அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இல்ல, சாஃப்டா பேசணும் இல்ல. என்ன செய்யறாரு? ஒரே ஓட்டமா ஓட்டார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த நேரத்துல ஓடல வச்சுங்களேன், இப்போ நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்னா நம்ம சிக்கிப்போம், பாவத்திலே விழுந்து விடுவோம். அதுதான் எழுதினார். அப்படிப்பட்ட ஜீவனம் பண்ண வேண்டும். ஆவிக்குள்ள அப்படிப்பட்ட ஜீவனம் பண்ணணும். ரோமர் 2:12-1-2 வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமா, புத்தி தெளிந்தா என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி வந்துருது. தெளிந்த புத்தி என்ன செய்ய வேண்டும்? தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்ன செய்யணுமா? சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பரிசுத்தம் தான் புத்தியுள்ள ஆராதனை. என்ன இருக்குது? அங்க புத்தி இருக்குது. புத்தி உள்ள ஆள் என்ன செய்யறாங்க? பரிசுத்தம் தொடர்புடையதான் இருக்குது. பரிசுத்தம் தான் ஆராதனை, இல்லையா? வேற எல்லாம் இல்லை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை. இந்த வசனத்தோட அந்த வசனம் ஒப்பிட்டு பாருங்க, தெளிவா புரியும். பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்கள். மறுமாக்கப்படுவதற்காக தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசை இருக்கணும், விருப்பம் இருக்கணும். இந்த பக்தி வைராக்கியம் உள்ள ஆள் எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமான ஆராதனை. அப்புறம் மனம் புதிதாக வேண்டும் என்ற ஆசை இருக்கும்.
என்ன இருக்கும்? மனம் புதிதாகணும். ஒரு புத்தியில் ஆராதனை செய்ய வேண்டும். யாருக்கு இருக்கும்? பக்தி வைராக்கம். இதுதான் பக்தி வைராக்கம் இருக்கணும். எதிலே வைராக்கம் இருக்குது? மாம்சத்துக்குரிய காரணம் வைராக்கம் வச்சுக்கிறோம். மாம்சத்துக்குரிய காரியங்களை வைராக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சுத்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமா, எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும்? அந்த பக்தி வைராக்கியம். இந்த பக்தி வைராக்கியத்தை எங்க காட்டணும்? நம்ம கோபத்துல காட்டக்கூடாது. கோபம் வந்தா என்ன நடக்குது? கோபம் வந்தது அப்படின்னா நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. சில பேர் சொல்றதை கேட்டுக்கிறேன். நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியாது. கோபம் அப்படி இருக்குது. அதுல காட்டக்கூடாது. பக்தி வைராக்கியத்தை உலகத்திலே உள்ள காரியங்களை வெறுக்கிறதுல காமிக்கணும். இந்த உலகத்தை விட்டு, இந்த உலக அன்பிலிருந்து வெளியே வருகிற காரியத்தை காமிக்கணும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்க, அதை காமிக்கணும். வைராக்கியத்தை, பக்தி வைராக்கியத்தை. அப்ப இந்த பக்தி வைராக்கியத்தை இங்க எழுதுறார். நீ எப்படி இருக்கணும், பக்தி வைராக்கியம் எப்படி இருக்குது என்பதை 17 பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். தேவன் சித்தம் செய்யற என்றைக்கும் நிலைத்திருப்பான். யார் நிலைத்திருப்பான்? தேவனுடைய சித்தத்தின்படி. அப்ப நாம இந்த உலகத்தில் எப்படி ஜீவனம் பண்ணணுமா, அவருடைய சித்தத்தின்படி செய்கிற வாழ்க்கையின்படி ஜீவனம் பண்ண வேண்டும். அதுதான் அவர் சொல்ற. கடைசியா வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 3:13. 1 தெசலோனிக்கேயர் 3:13. ஒரு வருஷம் மட்டும் மாசி முடிச்சிடலாம், நேரம் இல்லை நமக்கு. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இப்ப எந்த இடத்துல பிழையற்ற பரிசுத்தவான்கள்? பரிசுத்தவான் யாரு? பிழையற்றவர்கள், blameless. எங்க சொல்றாரு? எங்க? வருகையின் போது பாருங்க. அப்ப இது எங்க ஆரம்பிக்கிறோம்? இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலேயே அப்படியே தொடர்ச்சியாய் தேவ கிருபையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்க அங்க எங்க இருக்குதுன்னா, எங்க போது? வருகையின் போது. blameless life, பிழையற்ற பரிசுத்தமுள்ள வாழ்க்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நம்மை அவரோடு கூட கொண்டு போகிறது. அப்போ நம்பிக்கையோடு யார் காத்திருப்போம் அப்படின்னு, இந்த உலகம் இருக்குது, ஆனா இந்த உலகத்துக்காக நான் வாழல, இந்த உலகத்தில் உள்ள பாவத்துக்காக வாழல, இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாசைக்காக நான் வாழல, பொருளுக்காக, உலகத்துக்காக, இதுக்காக நான் வாழல. நான் வாழ்றது என்ன? தெளிந்த புத்தி. இதுதான் தெளிந்த புத்தி தேவை. இதெல்லாம் ஏமாத்ததுல எவ்வளோ வஞ்சிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் இருக்குது. பயங்கரமா எப்படியாவது ஒருவனை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விழ வைக்க வேண்டும் என்று உலகத்துல ஏராளமான காரியம் வந்துச்சு. ஏராளமான காரியங்கள் பெருகி போயுது. இது நடுவில் தெளிந்த புத்தி இல்லை அப்படின்னா நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம், ஏமாந்துருவோம். நமக்கு என்ன தேவை? தெளிந்த புத்தி. ஒவ்வொரு காரியங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டாலும் வஞ்சிக்கப்படுவாங்களாம். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலை கண்டுவிடும் ஸ்துதிக்கிறோம். உங்களை தாழ்த்தி முடி கிருபையில கருத்தப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும், எதற்காக அப்படி ஜீவனம் பண்ண வேண்டும், காத்திருக்க வேண்டும் வருகைக்கு. பரிசுத்தமாஜி இப்படி எல்லா காரியங்களையும் பார்த்து இருக்கிற மாட்டவரே, உங்கள் ஜீவியத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இப்படி வாழ பரிசுத்தான உதவி செய்ய முடியும். ஜெபிக்கிறோம். உங்களை அர்ப்பணிக்கிறோம். நாம் அதை மையப்படுறோம். இந்த திருவிந்த சகலவற்றையும் பொருட்படுத்திக் கொள்வோம். எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.